ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி உள்ள நாள் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு அடுத்த 2வது நாள் செவ்வாய்க்கிழமைங்க. பாப்பாவோட அம்மா வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க. இது மாதிரி இந்த மாதத்தில் வந்துட்டு 4 வாரம் வருதா, அந்த 4 வாரம் செவ்வாய்க்கிழமையும் பூஜை பண்ணுவாங்களாம். லாஸ்ட் வாரத்தில் தாங்க பெரிய பூஜை, மங்கள பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜை வந்துட்டு நான் ஃபஸ்ட் நாள் பண்ணதுனாலங்கிறது 2வது வாரமும் நான் பண்ணி ஆகணும். அது மாதிரி 3வது வாரம், 4வது வாரம், லாஸ்ட் வாரத்தில் நான் வந்துட்டு பிரசாதம்லாம் வச்சு நான் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி நானும் பண்ணி ஆகணும்னு ஸ்வயம் சொல்லியிருக்காங்க. அதான் இந்த டைம் வந்துட்டு பாப்பாவோட அம்மா வந்து கூப்பிட்டாங்க. வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே நான் வந்து சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் நான் இருந்துகிட்டு இருந்தேன். குளிக்காமல் உடனே இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஸ்வைன் வந்துட்டு திட்டி விட்டு, நீ ஃபஸ்ட்டு வாரம் நீ எதுக்கு கும்பிட்ட, அதுக்கு நீ கும்பிடாமல் இருந்திருக்கலாம், நீ 2வது வாரமும் போய் கும்பிடு, அடுத்து 3வது வாரம் 4வது வாரம் கண்டிப்பாக நீ கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னதுக்கப்புறம் நான் வேகமாக குளிச்சுட்டு நான் சாமி கும்பிட வந்துட்டேங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னையும் அதுமாரி தான் பண்ண சொன்னாங்க. நானுமே பண்ணினேன். நம்ம சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இது வந்துட்டு செவ்வாய் பகவான் இருக்காங்களாம், அவங்க வந்துட்டு இந்த அவங்களுக்காக அந்த பூமி பூஜை பண்ணுவாங்களாம். அதுவும் இந்த மாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும், எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னையுமே நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க, நிலம் வீடு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. நானுமே நல்லா வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒடிசாவில் தான் கும்பிடுவாங்க. ஒடிசாவில் வந்துட்டு மங்களா பூஜைன்னு சொல்லுவாங்க. மங்களாங்கிறது ஒரு அம்மன் சாமி தாங்க, அம்மன் சாமி தான். அதை தான் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஒடிசாவில் கும்பிடுவாங்க. ஆனால் அது எப்படியே நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கும்பிடுவாங்க என்னென்னு தெரியலை. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பூமியில் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். நாங்களுமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்களும் போகிறோம். எனக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருந்தது. இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சாமி மேலே கோவத்தை காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிது. இருந்தாலுமே நான் வீட்டு சாமி கும்பிடவே இல்லை. வீட்டு சாமி கும்பிடலை, இங்கே மட்டும் நீ கும்பிடலாமா அப்படின்ட்டு மனசு உறுத்துச்சு. କମଳା ଦେଇଛି ନାଣ୍ଡି ମା ପୂଜା କରୁଥିଲା, ଆଣିକି ହଉଛି ଖା ନେବେ ଖା. ஸ்வயனுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு. ஒரு 3:30 மணி போல் போயிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் வந்துட்டு சாப்பாடு செய்யணும். காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா சாப்பாடு தான், அடுத்து பருப்பு குழம்பு, இது வந்து மீல் மேக்கர் கிரேவி. நீ சாமி கும்பிட போ, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே சாமி கும்பிட்டு வந்துட்டேனா. எதுக்கு இப்போ கத்துனா விளைன்னு இப்போ எது கத்துனேன்னு சொல்லு. என்னை வேலை பார்க்க விட மாட்டியா? இவன் தில்லுமல்ல பண்ண நான் தான் வரணும். எனக்கு இப்போ வேலை எவ்வளோ வேலை தெரியுமா இருக்குது. பூவாக்கு வரங்க பாருங்க, இனிமேல் குழம்பு வைக்கணும். பச்சை பயிர் தான் போட்டிருக்கேன். சப்பாத்தி மாவு பேசியணும். ட்ரெஸ் இருக்குது துவைக்கணும். பூவா அழுத மாதிரி இருந்ததுங்க. போய் பார்த்தேன். பூவா நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். பாப்பா தான் அழுகிறா போல். இதாங்க பாப்பா வீட்டில் கொடுத்த பிரசாதம். சாமி கும்பிட்டாங்கல்ல, அதுதான் இன்னும் சாப்பிடவே இல்லை. கையழைச்சிட்டு தான் சாப்பிடணும். சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம். நம்ம அதுக்குள்ளே ட்ரெஸ் துவைச்சிட்டு வந்துடலாம். நானுமே ட்ரெஸ் துவைச்சி முடிச்சிட்டேங்க. செம்ம வெயில் அடிக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இன்னும் வெயில் காலம் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அதுக்குள்ளே வெயிலை பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஒடிசாவில் இதை விட பயங்கரமாக இருக்கும். நான் சாமி கும்பிடலாலும் துளசிக்கு நான் தாங்க தண்ணி ஊற்றி பூ வச்சேன். மனசு கேட்கல, ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. காஞ்சி போச்சுன்னு என்னங்க பண்ணுறது. ஸ்வயனு வந்துட்டு லேட்டாக தான் குளித்தாங்க. அதனால தான் லேட்டாக தான் சாமி கும்பிட்டாங்க. பாருங்கள் பூ இப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. சுத்தமெல்லாம் பண்ணுறது இல்லை, ஊதுத்தி மட்டும் கொளுத்தி வைப்பாங்க, அவ்வளோதான். பூவாவுக்கு வந்துட்டு பருப்பு வேக போட்டுட்டேன். இதை வந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பூவாக்கு ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து ஸ்வயனுக்கு தான். இந்த பச்சை பயிறு பாத்திரத்தில் வேக போட்டாங்க, வேகவே மாட்டேங்குதுங்க.
இந்த மாதிரி குக்கரில் வேகப்பட்டு ஒரு 6 விசில் விட்டதாங்க நல்லா வெந்த மாதிரி இருக்குது. நல்லா வெந்துருச்சு. கையில் நசுக்கி பார்த்தேன், நல்லா வெந்து போயிடுச்சு. ஸ்வைன்மா எந்திரிச்சு வந்துட்டாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக தான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி காலையில் செஞ்சோமா, அதுவே நான் சப்பாத்திக்கு கொடுத்துட்ருவேன். அதை லைட்டாக நம்ம வந்து சூடு பண்ணால் போதும். ஏன்னா நைட்டு அவங்க சாப்பிட்றது வந்து 8 மணிக்கு சாப்பிட்றோம். நைட்டுக்கு எனக்கு ஒரு 3 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறேன், போதும். நான் சமைக்க வேண்டியல நைட்டு. பாருங்களேன், கிளம்ப போகிற நேரத்தில் முடிச்சுக்கிட்டா பாருங்களேன். மணி 3:45 ஆயிடுச்சு. நீ கிளம்பு. எப்படி போ, உன்னால் மட்டும் அலாரம் அடிக்குமா உனக்கு? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தோம். ஸ்வைனுக்கு கிளம்ப போகிற நேரத்தில் அழுகுறான் பாருங்களேன். முடிச்சிட்டான். ஏய், மழை வர மாதிரி இருக்குடி. மழை வருமா? செம்ம வெயிலாக இருக்குங்க. செப்பல் போட்டு வரியா? சரி பூவா கூட சத்த நேரம் வச்சுக்க. இல்லைண்ணா பூவா 3:45 ஆயிடுச்சு. பூவா தூங்குறியா முழிச்சுக்கிட்டியா? சரி முழிச்சுக்க. 4 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு கொடுக்க போகிறேன். கண்ணு செவந்து போகுதுங்க. சூடு என்னன்னு தெரில. சரி இந்தா கூட வந்துட்டேன். வாமு பாருங்க, வரமாட்டேங்கிறான். நீ எதுக்கு போய் தூக்குன? நான் வரத்துக்காட்டி எதுக்கு தூக்குன? நீ ஒளிஞ்சு போயிருக்கோண்டு. மாமா ஆமாம் 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 தூக்கிட்டு வரவா. அது வரவா. சரி போகலாமா? போ, செப்பல் போடு, போகலாம். எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அப்புறம் மறந்துட்டுன்னா அங்கே நின்றுக்கிட்டு கூப்பிடக்கூடாது. பீலேன்னு கூப்பிடக்கூடாது. ஆ சரி, டாட்டா பாய். பாய் சொல்லு போவா. போவாக்கு மூஞ்சி விடியலை. பாய். அப்பா இப்படி வரும்பா, இப்படி பார்க்கலாம் அப்பா போகிறத. என்னம்மா சொல்கிற? யாரு அப்பாவா? அப்பா தான் கம்பெனிக்கு போயிட்டு. பா சாப்பிடுமா? தண்ணி வந்துருச்சுங்க. வயனுக்குமே டைம் ஆயிடுச்சு. தண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க போல். அதை தூக்கிட்டு வந்திருக்காங்க. தண்ணிக்குன்னு வந்து வண்டி வந்தது தெரியல எனக்கு. அவள் கீழே தண்ணி கேன் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தூக்கிட்டு போகிறது? வயனுக்கு வரட்டேன், பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். கீழே எத்தனை கேன் இருக்குது? ஆ நமக்கு 5 கேன் இல்லை. நமக்கு 4 கேன், சித்தப்பாவுக்கு 2 கேன். எப்போ தண்ணி இறக்கி வச்சுட்டு போனாங்கன்னு தெரியலங்க. ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஃபோன் பண்ணவே இல்லை. தண்ணி கேன்லாம் வெளியில் தான் இருந்தது. எல்லாமே கொண்டு வந்து மேலே வச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்குமே டைம் ஆகிட்டு. மேலே வச்சுட்டாக்கா நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவேன். என்னால் ஸ்டெப்பில் எல்லாம் கொண்டுட்டு வர முடியாது இந்த கேன் தூக்கிக்கிட்டு. அவங்களுக்குமே வந்துட்டு இந்தமாதிரி கேன் தூக்கி தான் ஒரு டைம் இடுப்பு பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லி ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் சரியாச்சு. எனக்குமே வந்துட்டு சிசேரியன் பண்ணியிருக்குது. வெயிட்டே தூக்கூடான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்படியுமே பூவா பிறந்த 2 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த பெயின் இருக்குதுங்க. முதுகில் ஊசி போட்டாங்கல்ல சிசேரியனுக்கு, அந்த பெயின் உண்மையில முதுகு வலி, இடுப்பு வலிலாம் உட்காந்துனால இப்போ வரையில எந்திரிக்க முடியல. நானுமே வந்துட்டு இப்படி தான் தூக்கிட்டு வந்தேன்.
பூவா பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெயிட்டெல்லாம் தூக்குவேங்க. நான் வீட்டில் எல்லாம் அம்மா வீட்டிலலாம் தண்ணி குடம்புலாம் நல்லாவே தூக்குவேன். இப்போலாம் எதுவுமே தூக்க முடியலைங்க. இடுப்பில் எல்லாம் எதுவுமே வைக்க முடியல. சிசேரியன் மட்டுமே பண்ணிக்க கூடாதுங்க. நார்மல் டெலிவரி தாங்க பெஸ்ட்டு. இல்லைன்னா வச்சுங்க இந்தமாரி நம்ம எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஓ மழை வர போகுதுப்பா. இப்போ செப்பலை கையில் எடுக்கக்கூடாது. கொண்டு போய் வச்சுட்டு வா. கொண்டு போய் வச்சுட்டு வந்துடு இருந்த இடத்துல. நான் கடைக்கு போகணுமே செப்பல் போட சொல்கிறேன் பாருங்களேன். போட்டேன். எங்கே போகணும்? எங்கே அங்கே யாரும் இல்லை. நண்டி தூங்குறாவா? எங்கே சொல்லு. எங்குமா தூக்கம் இல்லை மூச்சுட்டா. நன்றி பேர் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. வாங்க மாடிக்கு போயிட்டு வரலாங்க. வா வா ரூம் சாத்தலான்னு அங்கே வாங்க. போவனை தூக்க வேணா நடந்தே வந்துட்டான். என்னாலே முடியல. பாருங்க எப்படி மழை வர்ற மாதிரி இருக்குது. கிளைமேட் உண்மையிலும் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நான் மேலே வந்தேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு. வா போ என் கையில் பிடிச்சி கொண்டு டச் பண்ணாத எதையும். தெரியுதுங்களா பார்க்கு? இதாங்க பார்க்கு. இவனை மேலே கொண்டு வர முடியாதுங்க. இங்கே எவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருக்குல்ல, அதனால பூவா கீழே விட முடியாது. எட்டி பார்க்கலாம் இதில். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்க்குக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு போகணும் ரொம்ப ஆசை. அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, அதாங்க பாரு. இங்கே தான் நமக்கு தண்ணி டேங்க் இங்கே இருக்குது. 4 டேங்க் இருக்கு. பஸ்ஸாம் பாச்சிங்கிறான். தெரியுதாங்க மலை, சென்னி மலை முருகன் கோயிலுங்க இது. நான் 2 டைம் போயிருக்கேன். பாதை பாருங்க எப்படி இது போகுதுன்ட்டு. பூவாவை மேலே கொண்டு வர முடியாது. ஆனால் எல்லா டைமும் க்ளோஸில் தான் இருக்கு. தண்ணி பார்க்கலாம் இருப்பா. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் நம்ம ரூமோட ஜார். நாய்க்குட்டி பார்க்குது. நாய்க்குட்டி பாருங்க காடு. இந்த காட்டுக்குள்ளே பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இது கருப்புசாமி கோயில் இருக்குதுங்க. இருப்பா ஜூம் பண்ண முடியாது. ஓடிடுவாங்க இவனை. தெரியுதுங்களா இந்த காடு? இதான் நம்ம துவைக்கிற இடம் பாருங்க, துணி துவைக்கிற இடம். நம்ம துளசி செடி தெரியுதா? நம்ம ரூம் இதுதான். அழைச்சிட்டு போகிறேங்க. ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஆமாம் அதனால தான் நான் மேலே வர்றதில்ல. வா வரலையே பாருங்களேன். வயிறு வலிக்குது. போ தண்ணி சேர்த்து கூடணுங்க. வயிறு வலிக்குதுங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. அவள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வரலவா? சரி அப்பா நில்லு, நான் போகிறேன். எங்கே பறந்தாக்கலாமா? சேர் இருக்குது, சேர் மேலே ஏறி எட்டி பார்க்குறாங்க.
நான் மறுபடியும் அங்கே போகலான்னு பார்க்குறேன். பாருங்களேன், பம்புறான் பாருங்களேன் அங்கே போகிறதுக்கு. இங்கே போ, பூத்தோ இருக்கு போ. பூத்தோ பிடிச்சிக்கிட்டு பூவாவை. நான் அம்மா கடைக்கு போகிறவா. ட்ரெஸ் காயலங்க ட்ரெஸ்ஸு. வெயில் கம்மியாக இருக்குது. சப்பல் ஸ்டாண்டு ஒன்று வாங்கணுங்க. போ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொட்டுக்கடலை பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க. பாப்பா நீ என்ன பண்ணுற? எல்லாமே ஸ்பூன் போட்டு ரெண்டு பேரும் சண்டைங்க. பூவை செம்மையாக அடிச்சிட்டேன். ஏன்னா பூவை வந்து பாப்பாவை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாப்பா பாவம். அதனால தான் பூவாவுக்கு செம்மையாக அடி கொடுத்து அதுக்கப்புறம் இந்தமாரி பொட்டுக்கடலை கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுன்ட்டு. நாங்கள் டீ குடிக்க போகிறோம். டீ எடுத்து ஏமு போய் படுத்துட்டு ஆற வச்சேன் எடுத்துட்டு. இவ்வளோ தானே டீயே கொடுப்பேன் அவங்களுக்கு, ரொம்ப கொடுக்க மாட்டேன் சும்மா. போசா அக்கா அம்மா முடியலடா என்னால். பாப்பா போ, டீ ஊற்றுறேன் பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். இவன் வந்து சொல்கிற பச்சை கேட்குறா. நம்ம எது சொன்னாலும் கேட்பா. உட்காரனா வாடினா வருவா, அது பண்ணுவானா. இவன் அப்படி இல்லை, ரொம்ப சேட்டாங்க உண்மையில். பூவை வச்சுட்டு எனக்கு உண்மையில் சமாளிக்க முடியல. எனக்கு மன உளைச்சல் ஆகுது நிஜமாலுமே முடியல. இங்கே ரெண்டு பேருன்ட்டு அவ்வளோ பெரிய சண்டை. இப்போ நான் சமாளிச்சு உட்காரு, நான் தருவேன். இது தத்துச்சு கிளாஸில் ஊற்றுற. போதும் உனக்கு, அவ்வளோதான் குடிக்கணும் நீ. வந்துருங்க. அப்படியே கோவம் தான் போய் எனக்கு வருது. நான் இப்படி செஞ்சா நாங்கள் ஆரட்டணும், அதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறோம். என்ன புள்ள, எனக்கு பிடிக்கவே இல்லை போகணும். எனக்கு சுத்தமாகவே எனக்கு இப்போ 2 வேளை உனக்கு பேண்ட்டு மாற்றணும், இப்போ துடைக்கணும் எனக்கு. அதுமாதிரி நான் சாப்பிடும்போது தாங்க நான் வந்து உட்காரோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக வந்து இங்கே பாருங்கள், பாப்பா பாருங்கள் எவ்வளோ கருத்தாக வந்துட்டு இந்த மேட்டை எடுத்து துடைக்கிறா பாருங்கள். ரொம்ப பொறுப்பாகவும் இருக்கா, ரொம்ப பொறுமையாகவும் இருக்கா. இங்கே இருங்க, சின்ன பிள்ளைன்னு தான் பாருங்க எப்படி தொடச்சி வரான்னு பாருங்கள். கொண்டாமா, இது மேட்டை எடுத்துரு பாப்பா. அந்த டீ அவனுக்கு வாய்க்கே போவாதுங்க. இவளை டீ குடிக்க சொல்கிறான் பாருங்க. இவ அப்படியே ஒரு சொட்டு கூட கீழே விழுகாதுங்க, அவ்வளோ அழகாக குடிப்பா. பாப்பா வா பாப்பா, நீ டீ குடி பாப்பா, நான் தொடச்சிக்கிறேன். நீ உட்காரு இங்கே வா, நீ உட்கார். நான் பிஸ்கட் எடுத்துகிட்டு வரேன் அம்மா. இப்போ அங்கே வேற நான் ஊற்றணும். அங்கே பாருங்க, அவளுக்கு பின்னில் உட்காந்துட்டு குடிக்கிறான் பாருங்க. பிஸ்கட் எடுத்துகிட்டு வரேன். டீத்தூள் அதிகமாக போட்டிருக்கேன், கொடுக்கவே பயமாக இருக்குது. நம்ம தான் டீ பைத்தியமாக இருக்கும். இதுமாரி குழந்தைங்களையும் பழக்கக்கூடாது டீ குடிக்க சொல்லி. டெய்லியும் கொடுத்துட்றான் நான். இந்த பிஸ்கட்டு போக இந்த டீ எனக்கு குடிக்கவே விட மாட்டான் பாருங்க. பூவா ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவான் பாருங்க. எடுத்து சாப்பிடு. பூவா கிடையாது. டீ நினைக்க பத்தாது அவளுக்கு, பிஸ்கட் நினைக்க. சாப்பிடு ஆமா. டைகர் பிஸ்கட் இப்போ உள்ள பிஸ்கட் இல்லைங்க, அந்த காலத்து பிஸ்கட்டு. இருக்கிறா கீழே விழுகிருக்கிறா. இங்கே பாரு, இதை எப்படி விளையாடுவான்னு பாருங்க. இங்கே பாருங்க,
இதுக்கு பிஸ்கட்லாம் சாப்பிடாது. இது வந்துட்டு சாக்லேட் தான் சாப்பிடும். இங்கிட்டு கடுப்பு எத்தாத போவா. வீடெல்லாம் கரையாக போயிடுச்சு. இந்த இதில் நினச்சிக்க. இது நான் சாப்பிட்டு போகிறேன் போ. உனக்கு பிஸ்கட் கூட திங்க தெரியாது போ. உனக்கு போய் என்னோட டீ ஆறிடுச்சு போ. தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது. சேட்டைனாலும் சேட்டை, பெரிய சேட்டை. இந்த டிஷர்ட்டு ஃபுல்லாக வெறும் கரையாக போயிடுச்சு, டீ கரை. பாருங்க, ஒரு டீ சிந்திருக்கான்னு பாருங்களேன், எப்படி அழகாக குடிக்கிறான்னு. இங்கே 2 பேரும் விளையாட விட்டு நான் வந்துட்டு ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து பார்க்கணுங்க. 2 பேருமே சண்டை போட்டுக்கிடுவாங்க. அதுக்கு தான் நான் உட்காந்துட்ருக்கேன். விளாண்டு முடிச்சு அவள் போயிட்டா. பாருங்கள் வீடு ஃபுல்லாக. இனிமேல் எனக்கு தான் வேலை. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுக்கி குனிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு இன்றைக்கி முடியவே. சரி, ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இது வந்துட்டு நான் ஒரு நாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு தனிக்கன் தூக்கணும்ல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயிட்டு தூக்கிட்டேன் நான். ரொம்ப நாள் ஆகுதுங்க நான் வெயிட்டு தூக்கி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டெலாம் எனக்கு ரொம்ப முடியலை எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாமி வேறு கும்பிடலையா, அது ஒரு பக்கம் எனக்கு என்னன்னு தெரியல, மனசு கஷ்டமாகவே இருக்குது. கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எதுக்கு சாமி கும்பிடலன்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன ரீசன்ட்டு நான் வந்துட்டு வீடியோவில் போக நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.